இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் இதற்கு முன் பேசியதில்லை. பொதுவாக ஒரு சிறு அரங்கம், இல்லை உண்மையை தான் சொல்கிறேன், அல்லது வெறும் வீடியோ கேமராவுக்கு முன்னாடி இருந்து பேசுகிறது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தெரியல. நான் கொஞ்சம் வரலாறிலிருந்து தொடங்கி சமகால அரசியல் வரைக்கும் தொடணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ முதல்ல ஒரு ரொம்ப டீட்டெயில்டு வரையறையெல்லாம் போக வேண்டாம். சனாதனம்னா இது அதுன்ட்டு சனாதனத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அந்த ராஜ்குமார் பேசும்பொழுது கூட சனாதன அழிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடுங்கிறது அழிப்பு மாநாடுன்ற ஆகி இதுதான் நாங்கள் சனாதனம்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் அழிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாரதத்தில் தொன்று தொட்டு நிலவி வரும் மதத்தை தான் நம்ம சனாதன மதம் அப்படிங்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய டெஃபினிஷன்லாம் வேண்டியதில்லை. நம்ம இந்தியாவில் பல மதங்கள் தோன்றியிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 3 மதங்களை சொல்லலாம். சிலதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பௌத்தம், ஜைனம், இது 2 குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த 2 மதங்களும் சுமார் போயுமு, அதாவது பிசிஇன்னு சொல்லுவோம், இந்த பொது யுகத்துக்கு முந்தி 6ஆம் நூற்றாண்டில் உருவானவை. பௌத்தம், ஜைனம் 2மே. பௌத்தம் கௌதம புத்தரால் உருவானது. அதுலேருந்து அதான் அந்த புத்தருங்கிறதுலேருந்து தான் பௌத்த அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி வர்த்தமான மகாவீரர் அப்படிங்கிறவர் உருவாக்கிய மதம் ஜைன மதம். இது 2ம் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த 2 மதங்களுமே அந்த காலத்தில் நிலவி இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு எதிரான சில கருத்துக்களோடு தான் உருவாகின. அவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை உருவாக்கினார்கள். அப்போ அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருந்த, இன்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய மதம் தான் நம்முடைய சனாதன மதம். இந்து மதம்னு நம்ம பேரை வச்சுக்கலாம், பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அந்த காலகட்டம் அப்பொழுதிலிருந்தே, அதற்கு முந்தி இருந்தே, அதற்கும் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தது என்று நமக்கு தெரியாத ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடியது. இந்த மதம் நம்ம தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்னாலும் இதுவும் சில மாற்றங்களை அவ்வப்போது எடுத்துக்கொண்டே தான் வந்திருக்கிறது. அது ஃப்ரோசன், அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் கூட வராது அப்படின்பது கிடையாது நமக்கு. முக்கியமாக ஈவன் ஜைன பௌத்த மதங்களிலிருந்தே கூட சிலவற்றை எடுத்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளெல்லாம் கூட போகலைன்னா மேலோட்டமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இதை ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இப்போ நான் கோவில்களை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு நம்ம இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது கோவில்கள் தான். இந்த மதத்துடைய, இந்த சனாதன மதத்தில் பல்வேறு கூறுகள் இருக்குன்னாலும் நமக்கு இன்றைக்கு மிக பெரிதாக தெரியக்கூடியது கோவில்கள். கோவில்கள் என்னும் கட்டுமானம். நம்ம தமிழ்நாட்டு அரசோடைய லட்சணையே ஒரு கோவில் கோபுரம் தான், இல்லையா? ஸோ அதுதான் நம்முடைய இந்த மதத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கூறாக இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த தொல்லியல் சான்றுகளுக்குள்ள கொஞ்சம் போகணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த தொல்லியல் சான்றுக்குள்ள போகும்பொழுது நமக்கு சில சிக்கல்கள் வரும், மாற்று கருத்துகள் இருக்கும். இருந்தாலும் முடிந்தவரை சில விஷயங்களை ஓரளவுக்கு வெரிஃபைடு அப்படின்னு நான் கருதுவற்றை சிலவற்றை சொல்கிறேன். இல்லை, முக்கியமாக நம்ம தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான காலகட்டம் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அங்கே நிறைய பொருள்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் அங்கே நமக்கு ஒரு எழுத்து கிடைக்கல. எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த எழுத்து என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த இண்டஸ் சீல்ஸ், சிந்து முத்திரைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் நிறைய குறியீடுகள் இருக்கு.
ஆனால் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒருவர் வந்து அதை யஜ்ஞ வேதம்ங்கிறவர் வந்து நான் இன்டர்பிரட் பண்ணிட்டேன், அது முற்றிலும் சமஸ்கிருதம், ரிக்வேதத்தின் சில கருத்துக்கள்லாம் அதில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இன்னும் வெரிஃபை பண்ணப்பட்டு உலகம் முழுக்க இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அதை அப்படியே தள்ளி பார்க் பண்ணி வச்சுருவோம். அது பல்வேறு ஆட்கள் நான் படிச்சுட்டேன், அது வந்து இருக்கிறது தமிழ் தான், அது வந்து திராவிட மொழி, அது சமஸ்கிருதம் என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் இன்னும் அதை எதுவும் ஏற்றுக்கொள்ளலை. ஸோ நம்மை பொறுத்தவரை சிந்து சரஸ்வதி நாகரிகத்தின் பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன, பௌதிக பொருள்கள். ஆனால் அந்த காலத்திய மக்கள் பற்றி நமக்கு எழுத்து வடிவில், இலக்கிய வடிவில் வேறு ஒன்றும் நமக்கு கிடைக்கல. அப்ப எழுத்து வடிவிலிருந்து நமக்கு நான் வாய்மொழியாகவே வந்திருக்கக்கூடிய வேதத்தை இப்பொழுதைக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. எழுத்து எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மௌரியர் காலகட்டத்திலிருந்து, அசோகருடைய காலகட்டத்திலிருந்து தான் நமக்கு எழுத்து தொடங்குகிறது. எழுதி வைக்கப்பட்டு அந்த எழுத்தை படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது போன்ற கருத்துகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. ஆனால் அங்கிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு மொழிகள், எழுத்து, விதவிதமான எழுத்து வடிவங்கள்ல நமக்கு இந்த பெரும் பாரத நிலப்பரப்பில் கிடைச்சிருக்கிறது. இது எந்த காலகட்டம்னா சுமார் போயுமு 3ஆம் நூற்றாண்டு, அதிலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது புத்தருக்கு சுமார் 250-300 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க. அப்ப அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, புத்தர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸே நமக்கு உண்மையில அசோகர் காலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அசோகர் தான் லும்பினி என்ற இடத்துக்கு போய் அங்கே ஒரு கல்வெட்டை நட்டு இந்த இடத்தில் புத்தர் பிறந்தார் அப்படின்னு. இப்போ அது வரைக்கும் எல்லாமே வாய்மொழியால தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எழுத்தாக கிடைப்பது போயுமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து. இத அசோகர் தான் நமக்கு பலவிதமான கட்டுமானங்களையும் தோற்றுவிக்கிறார். அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் அவையெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சிந்து சரஸ்வதி நாகரிகத்தில் சில கட்டுமானங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் மேல் கூரை எதுவும் கிடையாது, தரை மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்னன்னு கூட நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அது வீடா, கோவிலா, குளமா, அரண்மனையா, நமக்கு நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்கு. முக்கியமாக அதை அகழ்ந்து ஆராய்ந்தவர்கள் மேலை நாட்டில், அதாவது கிரேக்க ரோமானிய இடங்களை எல்லாம் அகழ்ந்து ஆராய்ந்து அதை எழுதி அதை படித்து வந்ததுனால அதே பெயரால இதை இங்கேயும் அழைப்பாங்க. சிட்டாடல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னையா, எங்களுக்கு அது அதோடு ஒரு எந்த தொடர்பும் இல்லையே அப்படின்னா நம்ம அதை விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு எழுதி எதுவும் கிடைக்காததுனால என்ன, ஒவ்வொரு கட்டுமானமும் என்னன்னு தெரியல, நிறைய ஸ்பெக்குலேஷன், அவ்வளோதான். ஆனால் அசோகருடைய காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் பராபர் ஹில்ஸ் அந்த பகுதியில் லோமாஸ் ரிஷி என்ற இடத்துல சில குகை கோயில்கள் இருக்கு. அங்கே எழுத்தோடு சேர்ந்து வருகிறது, இந்த குகை கோவிலை நான் ஆஜீவிகர்களுக்காக கட்டுவிக்கிறேன் அப்படின்னு நான் எழுதுறான். இப்போ ஆஜீவிகம்னு ஒரு மதம் இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கு இல்லை, எப்பொழுதோ அது காணாமல் போய்விட்டது. நம்ம தமிழர் பண்பாடை பற்றி நம்ம ஜோசப் ஐயாலாம் பேசினாரு. இங்கே தான் வந்து தமிழகத்தில் ஆஜீவகம்னு மிக புதிதாக ஒன்றை உருவாக்கி சமகாலத்தில் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நகர்த்திடுவோம் அதை. தமிழனின் ஆதி மதம் ஆஜீவிகம் தான் அப்படின்லாம் சொல்றதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. அதுவும் வடக்கில் தான் இருந்தது. அது இங்கே ஓரளவுக்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. ஸோ பராபர் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஜீவிகளுக்கான ஒரு கோவில் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே வேறு சில குகை கோயில்களும் இருக்கின்றன. அது அசோகரோ அல்லது அவருடைய மகன் பேரன் காலத்தில் தசரதன் பேர் அவனுக்கு கட்டப்பட்ட வெட்டப்பட்ட குகை கோவில்கள் இருக்கு. இதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்த ஒரு சில நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு குகை கோவில்கள் வெட்டப்படுகின்றன. அதில் பெரும்பான்மையானவை பௌத்தமும் கொஞ்சம் ஜைனமும் சார்ந்தவை. அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் அல்லது சனாதனிகள் கோவில்களை கட்டினார்களா, அந்த கோவில் எங்க இருக்கு, என்ன,
கல்லில் கட்டினார்களா, பெரிஷபிள் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய மரம், செங்கல், சுதை போன்றவற்றால் கட்டினார்களா அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. கோவிலே இல்லை, கோவிலே கட்டவில்லை அப்படின்னு நான் சொல்லலை. நமக்கு இன்றைக்கு கல்லால் கட்டிய ஒன்றுதான் கண்ணுக்கு தென்படுகிறது. அப்படி கட்டப்பட்டு இன்றைக்கு கையால அந்த இடத்துல வச்சு இதுதான் அந்த சனாதன கோவில், இந்து கோவில் அப்படின்னு சொல்வதற்கான சான்றாதாரங்கள் நம்ம கிட்ட இல்லை. ஒரு போயுமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொதுயுகம் 3ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது BCE 3rd century to CE 3rd century, அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு இந்து மதம் சார்ந்து பருப்பொருளாக காண்பிக்கக்கூடிய ஒரு கோவில் இன்றைக்கு கண்ணில் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. குப்தர்கள் காலம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குப்தர்கள் சுமார் 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வருகிறார்கள். பெரும்பாலான வட இந்தியா, மத்திய இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்கிறார்கள். கிழக்கு வரைக்கும் போறாங்க அவங்க. இவர்கள் காலத்துல எப்படி அசோகன் காலத்தில் பௌத்த மதத்துக்கும் அதற்கு பின்னால் ஸ்தூபிகளாகவும் பல்வேறு வடிவங்களில் பௌத்த மதம் சார்ந்த, அதன் பிறகு ஜைனம் சார்ந்த குகை கோவில்கள் உருவாக்கப்படுகின்றனவோ, அதே போல இந்துக்களுக்கு ஏகப்பட்ட கோவில்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரே ஒரு சாம்பிள் சொன்னா, மத்திய பிரதேசத்துல உதயகிரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே பல குகை கோவில்கள் இருப்பதை நீங்கள் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் எந்த கோவில் நுழைந்தாலும் பார்க்கக்கூடிய எல்லா கடவுளர் உருவங்களும் அங்க இருக்கும். வராகம் இருக்கும், நரசிம்மம் இருக்கும், பள்ளிகொண்ட பெருமாளை பார்க்கலாம், சிவன் லிங்கம், ஏகமுக லிங்கம், தனி லிங்கமாக முகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு லிங்கமாக, மகிஷாசுர மர்தினி, பிள்ளையாரை பார்க்கலாம், முருகனை பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லா கடவுளர் வடிவங்களையும் பார்க்கலாம். குகை கோவில்களாக கட்டப்பட்டு வெட்டப்பட்டு இதையெல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாகவே, மிக தொடர்ச்சியாகவே இந்தியா முழுமைக்கும் கற்களை வெட்டி குகைகளாகவும் வெட்டிய கற்களை அடுக்கி கட்டுமான கோயில்களாகவும் கட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். குப்தர்கள் சுமார் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அந்த குப்தர்களோட ஆட்சி ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்றதுக்கான பல காரணங்கள் இருக்கு. இலக்கியத்திலிருந்து தொடங்கி கட்டுமானத்திலிருந்து கலைகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த காலம். அந்த காலகட்டத்தில் தான் அறிவியல்ல மிகச்சிறந்த, கணிதத்தில் மிகச்சிறந்த ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், முதலாம் பாஸ்கரர் போன்றவர்கள்லாம் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் தான் வரலாற்று ஆசிரியர்கள் கருத்தில் காளிதாசர், பாரவி போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது உருவான அந்த கலைகள் இந்தியா முழுமைக்கும் பரவுது. இந்த கண்டினியூட்டியை நம்ம பார்க்கிறோம். உடனடியாக குப்தர்களுடைய வழித்தோன்றர்கள், வாக்காட்டகர்கள், அவர்களுடைய மன உறவு வைத்திருக்கக்கூடியவர்கள், சாளுக்கியர்கள், அதன் பிறகு பல்லவர்கள் அப்படின்னு அப்படியே இந்த கோவில் கட்டுமான கலை என்பது இந்தியா முழுக்க பரவுது. இன்றைக்கு தமிழகத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மிக பழமையான கோவில் எது? பழமையாக இப்பொழுது கண்ணுக்கு கிடைக்கும், நாம் போய் தொட்டு பார்க்கக்கூடிய கோவில் எது? கோவில்கள் எவை? ஒரே நேரத்தில் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படின்னு பார்த்தா இவை எல்லாமே பல்லவர் பாண்டியர் காலம், சுமார் 5ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, 6ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதை நீங்கள் பாண்டியர்களுடைய நிலப்பரப்பு முழுமையும் பார்க்கலாம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் எடுப்பித்த கோவில்கள், சக்திக்கு எடுக்கப்பட்ட கோவில்கள், அங்கே விநாயகர் இருப்பார், முருகப்பெருமான் இருப்பார். இது எல்லாமே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோவில்கள் என்ன இருக்கோ அதோடைய வடிவம் நமக்கு அப்பவே கிடைச்சிருது. இது எல்லாமே குப்தர்களிலிருந்து தொடங்கி சாளுக்கியர் வழியாக பல்லவர் பாண்டியர் வரை
பரவிய ஒரு தொடர் கலை வடிவம். ஸோ இந்த கோவில்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக அங்கிருந்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். வெறும் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. அது அது ஜோசப் ரொம்பவே ஒரு நகைச்சுவையோடய அதை விளக்கிட்டார். இப்படிலாம் கிடையாது. இந்தியாவுடைய எந்த கோடிக்கு நீங்கள் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அரச வம்சமானது பிரம்மாண்டமான கோவில்களை எழுப்பினார்கள். முதல்ல சின்னதாக ஆரம்பித்து அந்த கலை வடிவம் கைக்கு உட்பட, அது வந்து ஒரு கோவில் கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் இருக்கு. அது லோடு பேரிங், நம்ம சிவில் இன்ஜினியரிங், அது ஆர்கிடெக்சர். அப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு போய் எடுத்தடுப்பில் யாராலையும் ஒரு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலை எழுப்பியிருக்கவே முடியாது. அது ஒரு தொடர்ச்சி, ஒரு அந்த அந்த என்ஜினியரிங்குடைய நீட்சி தான் அது. இன்னும் பெரிய கோவில் அப்படின்னு இப்போ ராஜா போஜன் பற்றி சொன்னாங்க இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டுமானத்தை ஆரம்பிக்கிறாரு சிவனுக்கு. ஆனால் அது வந்து கருவறையோடு நின்று விடுகிறது. ஏன்னா அதுக்கு மேலே அதால் கட்டி தூக்கி வைச்சா அது நிற்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால் இன்னைக்கு நீங்கள் போய் அந்த கோவிலை பார்க்கலாம். அதோடைய கருவறையே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு பாறை மேலே ஒரு கோட்டுனால வரைந்திருக்காங்க. அது இது இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டுறதுக்குன்னு. ஆனால் அந்த கோவில் கட்டி எழுப்பப்படவே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம யாராவது பேர் சொல்லி, இப்போ பல்லவர்கள் என்ன பண்ணாங்கப்பா அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன சொல்லுவீங்க? இப்போ மாமல்லபுரம் போய் பாருங்க, காஞ்சிபுரம் போய் பாருங்க, எண்ணற்ற கோயில்களை கட்டியிருக்காங்க அப்படிம்பீங்க. சரி, பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாட புத்தகத்தை எடுத்து பாருங்க நீங்க, அல்லது நீங்க எந்த தனி வரலாற்று புத்தகத்தை எடுத்து பாருங்க. உடனடியாக என்ன பதில் வரும் அப்படின்னா, அவர் கட்டிய மிகப்பெரிய அல்லது மிக அழகிய கோவிலை தான் நீங்க உதாரணமா சொல்லுவீங்க. சோழன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உடனே தஞ்சை பெருவுடையார் கோவில் இல்லையா, அப்போ இல்லைன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இல்லைன்னா தாராசுரம் கோவில், இல்லைங்களா திருப்புவனம் கோவில் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப என்னத்தை உதாரணமாக சொல்வீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த கோவில் ஒன்றைத்தான் உதாரணமாக சொல்வீர்கள். சரி, இது இங்க மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. சாளுக்கியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே பாதாமியில் அவர்கள் வெட்டு வித்த கோவில்களை தான் நீங்க சொல்ல போறீங்க. ஹொய்சாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க பேலூர் போங்க, ஹலேபீடு போங்க, எகைன் கோவில்களை பத்தி தான் நீங்க பெருசாக பேச போறீங்க. யாரை கணக்கில் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் தெற்கிலிருந்து வடக்கு, கிழக்கு, மேற்குன்னு எந்த இடத்துக்கு போனாலும், நான் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ ஆந்திரால இக்ஷுவாகு, விஷ்ணுகுண்டின், தெலுங்கு சோழர்கள், பின்னாடி காக்கத்தியர்கள், இவர்கள்லாம் வந்து தங்களுக்கான ஒரு முத்திரை கோவிலாக ஒரு மிகப்பெரிய கோவில் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. வடநாடுகளுக்கு போனீங்கன்னா, வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா கூர்ஜர, பிரதிகார, சிலாகாரா, காலச்சூரி, சண்டேலா, பரமாரா, சோலங்கி, ஷைலோத்பவா, பௌமகாரா, சோமவம்சி, அதாவது இந்த கோடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கோடி வரைக்கும். இதில் பல பேர் நம்ம கேள்விப்பட்டு கூட மாட்டோம். ஆனால் அவர் ஒவ்வொருவர்களும் மிக பிரம்மாண்டமான கோயில்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இது வந்து நிலப்பரப்புக்கு ஏற்ப மாறுபடும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் அதே தான். இதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் தமிழ்நாட்டிலிருந்து போனதுனால என்னுடைய குறை புரிதல்ல இது எல்லாமே இப்போ நம்ம ஊரில் வந்து ஆகமங்கள், சம்ஹிதைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சிவன் கோவில்கள் எல்லாம் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி விஷ்ணு கோவில்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வைஷ்ணவ சம்ஹிதைகள், பாஞ்சராத்திர சம்ஹிதை, வைகானச சம்ஹிதை, இதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நான் நினைச்சுக்கிட்டேன் தவறாக தமிழ்நாட்டு கோவில்கள் தான் இப்படி அப்படின்னு. ஒரு நிபுணர் ஒருவர்கிட்ட போய் நான் பேசும்பொழுதுதான் அவர் இன்றைக்கு கஜுராஹோவில் எந்த கோவிலிலும் வழிபாடு இல்லை. அவர் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் இது வந்து சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோவில், இது பாஞ்சராத்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோவில். நான் உடனே ரொம்ப ஆச்சரியமா, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இந்த கோவிலில் வழிபாடே இல்லையே, இந்த வழிபாடு இல்லாத கோவில் எப்படி பாஞ்சராத்திர வைணவ கோவில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அவர் கல்வெட்டிலேயே அடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா முழுமையிலும் இந்த சைவ சித்தாந்த
ஆகமத்தின் அடிப்படையில் சிவன் கோவில்களும், வைணவ சம்ஹிதைகளின் அடிப்படையில் வைகானச பாஞ்சராத்திர சம்ஹிதைகளின் அடிப்படையிலும் காஷ்மீரிலிருந்து தொடங்கி தமிழ்நாடு வரை கோவில்கள் கட்டப்பட்டன. இந்த கோவில் கட்டுறாங்கன்னா அது எப்படி, இது எதுக்காகனா நம்ம இந்த கோவிலை நம்ம என்ன பண்ணணுங்கிறத பின்னாடி பேசுறதுக்காக. இப்போ ஒரு கோவில் கட்டப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரு டோனர் இருப்பார். யூஸ்வலி நமக்கு தெரியும், தஞ்சை பெருவுடையார் கோவில்னா அது ராஜராஜன் கட்டிய கோவில். அப்படின்னா ராஜராஜன் முதன்மையாக அதற்கு டோனரா இருக்கார். ஒரு சின்ன கோவில்னாலும் அந்த சின்ன கோவிலை கட்டுவதற்கு ஒரு டோனர் ஒருத்தர் வேணும். அந்த கோவிலை கட்டக்கூடிய ஸ்தபதி, அடுத்து டிசைனர், ஆர்கிடெக்ட், பில்டர் அப்படின்னு வச்சுப்போம். பட் இவர்கள் இருவர் மட்டுமல்ல. ஒரு சிவாச்சாரியாரோ, அது வந்து சைவ கோவில் என்றால், ஒரு வைணவ கோவில் என்றால் ஒரு பட்டாச்சாரியாரோ, எந்த ஆகமத்தின் அடிப்படையில் அந்த கோவில் கட்டப்பட போகிறதோ அவரும் சேர்ந்து, இவர்கள் சேர்ந்துதான் அந்த கோவிலுடைய திட்டத்தையே உருவாக்குகிறார்கள். ரைட்? அப்படித்தான் நமக்கு இதுவரை நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவில் எப்படி இருக்கணும், இந்த கோவில்ல என்ன, எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும், எவ்வளவு பிறைகள் இருக்க வேண்டும், கர்ப்ப கிரகத்தில் யார் இருக்க வேண்டும், அது என்ன ஒரே ஒரு கடவுளுக்கான கர்ப்ப கிரகமா, சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்டங்களில் யார் இருக்க வேண்டும் போன்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அதற்கு பிறகுதான் இது கட்டப்படுகிறது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. ரைட்? இதுக்கு பிறகு என்ன ஆகிறது, கோவில் கட்டி முடிச்சாச்சு, டோனார் பணத்தை கொடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு பிறகுதானே அந்த கோவில் வழிபாட்டுக்கு வருகிறது. அது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? அந்த கோவிலுடைய அந்த லாங் ப்ராசஸ்ல நமக்கு அதோடைய குடமுழுக்கிலிருந்து ஜீர்ணோத்தாரணம் அவ்வப்போது செய்ய வேண்டியது, தினசரி என்ன மாதிரியான அனுஷ்டானங்கள், என்ன மாதிரியான பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யணும், மாதாந்திரம் என்ன பண்ண வேண்டும், வருடாந்திரம் என்ன பண்ண வேண்டும், என்ன மாதிரியான உற்சவங்கள், பிரம்மோற்சவம், தேர் திருவிழாவிலிருந்து அனைத்தையும் தீர்மானித்து அனைத்தையும் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் வந்து உங்களுக்கு இந்த கோவில் ஒரு வழிபாட்டுக்கு வருகிறது. அது வெறும் ஒரு கட்டுமானம் கிடையாது, வெறும் ஒரு என்ன ஒரு மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலை பொருள் கிடையாது. அது ஒரு லிவிங் பிரீத்திங் மானுமெண்ட் அது. ரைட்? இப்போ மிக சமீபமாக சென்ற மாதம் நான் வந்து எகிப்து போயிருந்தேன். எகிப்துல அதுக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே நான் போகல. அங்கே பெரும் 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 கோவில்கள் இருக்கின்றன, எண்ணற்ற கடவுளர்கள், அவருடைய சிற்பங்கள் பார்க்கலாம். எகிப்திய கோவில்கள் ஒரு தனி வகை, நம்ம இந்து கோவில்களோடு அதை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆனால் அங்கே அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் யாரும் கிடையாது. மதம் அழிஞ்சு போயிருச்சு. சுமார் 3rd century CE வரைக்கும், பொதுயுகம் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அங்கே அந்த மதம் தொடர்ந்தது, கோவில் தொடர்ந்தது, வழிபாடு தொடர்ந்தது. அதன் பிறகு ரோமானியர்களுடைய ஆட்சியின் கீழே வருது. அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்கள். அவ்வளவுதான், ஓவர் நைட் அங்க எகிப்திய மதம் புழக்கத்தில் இருக்கக்கூடாது ஆர்டர் போட்டுறாங்க. அதை வலுவாக செலுத்துகிறார்கள். விளைவு எல்லா கோவில்களும் கிறிஸ்தவ கோவில்களாக முதலில் மாற்றப்படுகின்றன. அதற்கு பிறகு அங்கே இஸ்லாம் வருகிறது. அவள் வந்ததுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அங்கே என்ன இருக்கு, கோவில் இருக்கு, சிலைகள் இருக்கின்றன, அவர்களுடைய தொன்மம் இருக்கு, எல்லாமே எழுதியிருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக, 4000 BC, அதாவது கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு பாரம்பரியம். 5000 ஆண்டுகள் தொடர்ந்தது, 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில போயிருச்சு. என்ன இல்லை, மந்திரங்கள் இல்லை, வழிபாடு இல்லை, சடங்குகள் இல்லை. ஆனால் அதை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அங்கே கிணறு இருக்கு, நீர் எப்படி கொண்டு வந்து கருவறைக்குள் கொண்டு செல்வதுங்கிறதுக்கான இருக்கு, அதெல்லாம் அந்த தகவல்கள் எல்லாம் இருக்கு, வழிபாடு இல்லை.
இப்ப அந்த இடம் என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த ஊரே அந்த நாடே இதை ஒரு மியூசியமாக வைத்து எல்லாரிடமும் காட்சி பொருளாக காட்டி காசு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. $100, $25 அல்லது அந்த ஊர் காசு, பவுண்ட், இஜிப்சியன் பவுண்ட்ல நீங்க காசு கொடுத்து அதை போய் பார்த்து விட்டு, ஆஹா இப்படி இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். ஈஜிப்ட்ல போய் இந்த மாதிரி இன்னும் பல நாடுகளை சொல்லலாம். அங்கே என்னென்ன மதங்கள் இருந்தன, அவை எவ்வாறு அழிக்கப்பட்டன, இன்றைக்கு அவை வெறும் ஒரு காட்சி பொருளாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே அப்படி ஒரு நிலை நம்முடைய மதத்துக்கும் நம்முடைய மத கோயில்களுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு இதோடைய இது நடந்த இன்டரப்ஷனும் உங்களுக்கு தெரியும். கோவில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்தியா மீது தொடர் இஸ்லாமிய படையெடுப்புகள் நடந்து வந்திருக்கு. இதெல்லாம் ஹிஸ்டரி. இதில் வந்து நம்ம வன்மமோ இதுவோ எதுவும் கிடையாது. டாக்கிங் ஃபேக்ட்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரியாக படையெடுப்பு நடக்குது. இந்த படையெடுப்பும் ஆக்கிரமிப்பும் இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலும் இல்லைனாலும் பெருமளவு பகுதிகளில் இது தொடர்ந்து நடந்தது. ஆப்கானிஸ்தானம், பாகிஸ்தான், வங்கதேசம் வரைக்கும் பரவியிருந்த இந்து மதமும் கோயில்களும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான விநாயகர் சிலை ஆப்கானிஸ்தான்ல கிடைச்சது இல்லையா? பருப்பொருள் சான்றுகளாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலவும் இந்த பகுதிகள் எல்லாம் இருந்தது. சிறிது சிறிதாக அவை சுருங்கி கொண்டே வந்திருக்கின்றன. இன்றைக்கு காஷ்மீர் நீங்க 67%, 30%, 2% பேசுறீங்க. மிக பெரிய சூரியனுக்கான கோவில் அங்கதான் இருந்தது. இன்றைக்கு அது தரைமட்டமாகி எச்சங்கள் நீங்க பார்க்கலாம், உடைந்த துண்டுகள் நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ இவையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் டெல்லியில போய் குதுப் மினாரை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த எச்சங்களை கொண்டு அங்கே சுவர்களும் அந்த கட்டுமானங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து அயோத்தி, மதுரா, காஷி போன்ற ஒரு 3 பெயர்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு மேல அழிபட்டது அப்படின்னு பார்த்தா அது எங்கெங்கெல்லாமோ இருக்கிறது. இது வந்து அவுரங்கசீபுடைய 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 16ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் இருந்தார். அவர் 1703 என்னவோ அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அதுவரை நமக்கு மிகப்பெரிய தொடர் சிக்கல். அதுக்கு பிறகு பெருமளவு பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனை வேற எங்க வருது? இந்த கோவில்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சில குவிக்கான ஒரு சில பாயிண்ட் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கோவில்கள் எல்லாம் அது சனாதன மதம் வந்து ஒரு மாற்றமே இல்லாமல் நடந்தது அப்படின்லாம் சொல்லலை. அதில் வேண்டிய சிறு சிறு மாற்றங்கள் காலாகாலத்துக்கும் செய்யப்பட்டு அது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தமிழகத்திலேருந்தே ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஆழ்வார்கள், நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய காலகட்டம் தெரியும். சுமார் இது வந்து பாரம்பரியமாக ஒரு கலியுகம் இந்த தேதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போகலைன்னா வரலாற்று ரீதியாக ஒரு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக இவர்கள் வந்திருப்பதை பலவேறு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க நமக்கு. இவர்கள் தங்களுடைய பாசுரங்களில், தங்களுடைய திருமுறைகளில் ஊர் ஊராக கோயில் கோயிலாக சென்று பாடியதை குறிப்பிடுகிறார்கள். ஸோ அவர்களுடைய காலத்திலேயே கோவில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து உறுதியான சான்றுகள்லாம் இருக்கு. ஆனால் அது லிட்ரரி சான்று, அவ்வளவுதான். அப்ப இவர்கள் பாடிய பாடல்கள் பிற்காலத்துல கோவில் வழிபாட்டுக்குள்ள சேர்க்கப்படுகிறது. நம்ம மாற்றமே இல்லைன்னா இதையே சேர்க்க முடியாதே. நமக்கு தெரியும், திருமுறைகளை பாடுவதற்கு நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டு கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருப்பதை சிவன் கோவில் ஒரு சில இடங்கள்ல இருக்கு, கல்வெட்டு சான்றோட. அப்ப அதற்கு முன்னால் தமிழில் வழிபாடு, இந்த வழிபாட்டில் சேர்க்கிறதா அப்படின்னு நான் சொல்லலை, இல்லை. ஆனால் அந்த திருமுறைகளை ஓதுவார்கள் கொண்டு ஓதுவதை அரசனும் கோவில் நிர்வாகத்தினரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல
ராமானுஜர் மிக தெளிவாக பிரபந்தங்களை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது, வடமொழி மந்திரங்கள், வேதம் அவையெல்லாம் எங்கே இருக்கும், தமிழ் பிரபந்தம் எங்கே இருக்கும் என்று விரிவாக அதை எவ்வாறு அதை உள்ளே கொண்டு வந்தார்ங்கிறத கோயில் ஒழுகு போன்ற நூல்கள்லாம் அதை சொல்லுது தெளிவா. அப்ப காலத்துக்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய சிற்சில மாற்றங்கள், எதையுமே தூக்கி போடல, ஆடிங் டு இட். இது தமிழ்நாட்டில். அப்ப பிற பகுதிகளில் ஏதேனும் அந்தந்த ஊர் மொழிகள் வரும்பொழுது அதில் மிகவும் உயர்தரமான ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும் பொழுது அதை உள்ளே எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. சோழர்கள் பாண்டியர்கள் காலத்திலேயே பெரிய அளவுக்கு திருவிழாக்கள்லாம் நடக்க ஆரம்பித்ததை பற்றி நமக்கு கல்வெட்டு செய்திகள் சொல்கின்றன. ஆனால் நாயக்கர் காலத்தில், அதுக்கு முன்னாடி விஜயநகர ஆட்சி வரும்பொழுதே ஒரு பெரிய இன்டரப்ஷன் நமக்கு தமிழ்நாட்டில். திருப்பி முஸ்லீம் படையெடுப்பு ஒரு 13ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் குமார கம்பண்ணன் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களை துரத்தி விட்டு மீண்டும் தன்னுடைய ஆட்சியை நிறுவனர், விஜயநகர ஆட்சியை நிறுவனர். அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, கோவில்களை மிக விரிவாக மீண்டும் கட்டமைக்கிறார்கள். இருக்கிற சின்ன கோவில்கள் எல்லாவற்றையும் பெரிதாக ஆக்குகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் உருவானது. பாண்டியர்கள் உருவாக்கி இருக்காங்க சில இடங்கள்ல கோபுரத்தை, அதெல்லாம் மிகச்சில கோவில்கள்லயே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்போ நீங்க ஸ்ரீரங்கத்தை தூக்கி எடுத்து வச்சீங்கன்னா அதுல ஒண்ணுதான் 20ஆம் நூற்றாண்டுல உருவான கோபுரம். மீது எல்லாமே விஜயநகர நாயக்கர் காலத்து கோபுரங்கள். மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்தீங்கன்னா எல்லாமே விஜயநகர நாயக்கர் காலத்து கோபுரம். திருவண்ணாமலை எடுத்தீங்கன்னா அதுல நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்கள் எல்லாமே அதே மாதிரிதான். தமிழ்நாட்டின் எல்லா மிகப்பெரிய கோவில்களும் இவ்வாறு உருவானவையே. அதோட கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய திருவிழாக்களை உருவாக்குகிறார்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த பண்டிகைகளோடு சேர்ந்த திருவிழாக்கள், தனியான திருவிழாக்கள். இன்னைக்கு இந்த திருவிழாக்கள் அந்த கோவிலோட ஒரு டிஃபைனிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கேன். மயிலாப்பூருடைய மிக முக்கியமான விழா என்ன அப்படின்னா கபாலீஸ்வரருடைய 63 விழா. அவ்வளவுதான். அது யாருக்கு, எனக்கோ இன்னொருத்தருக்கோ கிடையாது. அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் விஸ்தீர்ணத்திலையும் அதற்கும் மேலாகவும் உள்ள சாதாரண மக்கள், சுற்றி உள்ள அனைத்து சிறு சிறு கோவில்கள் அனைவருக்குமான விழா. அது அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடியது. ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அவங்க காய்கறி நறுக்கி அவன் பிரசாதம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அந்த பக்கம் எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னா அது தாங்க முடியாத ஒரு கூட்டம். இது ஆண்டாண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுல. இங்க மதுரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கள்ளழகர் மீனாட்சி கல்யாணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிராமமாக கொண்டாடக்கூடியது. ஸோ இது ஒவ்வொரு ஊர்லேயும் இது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு நடக்கிறது. அந்தந்த ஊர் மக்கள் அவங்க எங்க வேலைக்கு போயிருந்தாலும் அப்ப லீவ் எடுத்துட்டு அவங்க அங்க வந்துருவாங்க. அப்ப நம்முடைய வாழ்வியல்ல பின்னி பிணைந்ததாக நடு மையத்தில் இருக்கக்கூடியதாக இந்த கோவிலும் அந்த கோவிலுடைய திருவிழாக்களும் அமைந்துள்ளன. அப்ப இப்போ நாம இதை எல்லாத்தையும் சுருக்கி நம்ம ஒரு வடிவமாக சொல்றதா இருந்தா இது எப்படி பார்க்கலாம்னா, இதுதான் சனாதனம். நம்ம பொறுத்த வரைக்கும் கோவில் வழிபாடு, முடிந்தால் கோவிலுக்கு தினசரி செல்லுதல். நமக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. டெய்லி போ, ஒரு நாளைக்கு 3 வேளை போ அப்படிலாம் கிடையாது. முடிந்தவரை கோவிலுக்கு போ. மிக முக்கியமா திருவிழா காலங்கள்ல போ. கோவில் திருவிழா காலங்கள்ல. அதை தவிர பண்டிகை நாள், அது கோவில் பண்டிகை இல்லை, பொது பண்டிகை. இப்ப நமக்கு தீபாவளி என்றால் அதை நம்ம கோவிலோடு தொடர்பு படுத்துவோம். பொங்கல் என்றால் அதை நாம் கோவிலோடு தொடர்பு படுத்துவோம். நம்ம என்ன பண்டிகை கொண்டாடினாலும் அதை கோவிலோடு தொடர்பு படுத்துவோம். அது எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னா, ஜனவரி 1 நியூ இயர் அது நம்முடைய பாரம்பரியம் இல்லை. ஆனாலும் நீங்க அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கோவில்ல கூட்டம் நிரம்பி வழியும். நான் வரவேற்கிறேன். ஏன்னா நாம் கொண்டாடக்கூடிய அனைத்தையும் நாம் நமக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவிலோடு சேர்த்து இணைக்கிறோம். அடுத்தது வடமொழி தமிழ் இரண்டையும் இணைத்தே கோவில்களில் வழிபாடு செய்தல். இதுதான் நம்முடைய பாரம்பரியமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது வேணும், இது வேண்டாம், இதை மட்டும்தான் செய்யணும், இதைத்தான் முதன்மையாக செய்யணும் அப்படிங்கிறது அல்ல நம்முடையது. வீட்டுல பக்தி பாடல்கள் ஒலிப்பது,
அதை கேசட்டில் போட்டு கேட்கறது, கர்நாடிக் மியூசிக்காக கேட்பது, அல்லது ஒரு பாப்புலர் பாடல்களாக கேட்கிறது, எதுவாக வேண்டுமானாலும் ஸ்லோகம் சொல்லுவது, அதில் முதல் பாடல் சமஸ்கிருதத்தில் இருக்கும், அடுத்த பாடல் தமிழில் இருக்கும். இதை பற்றி எந்த ஒரு வித கவலையும் இல்லாமல் மொழி பேதம் பார்க்காமல் நடந்து கொள்வது. அதில் ஒரு கன்னட பாட்டு இருக்கும், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் பாட போறீங்க. சரி, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த உங்கள் வீட்டை உங்களுக்கு கட்டித்தரக்கூடியவர், முடிச்சிட்டேன்ப்பா, அந்த வீட்டை கட்டித்தருவர் உங்கள்ட்ட என்ன சொல்றாரு? இந்த இடத்துல பூஜை அறை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இல்லையா? நம்ம கேட்கவே வேண்டாம், அது அப்படியே அது அந்த கான்செப்டே உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறையை உருவாக்குகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு கோவிலை நான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறேன். ஒரு அடுக்கம் எடுத்துங்க, ஒரு 15 வீடு 12-15 வீடு இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில், எந்த இடத்துல போனாலும் இல்லை குறைந்தபட்சம் அந்த மதில் சுவர் மேல ஒரு சின்ன பிறை அளவுக்கு வைப்பது. ஸோ கோவில் என்பது நமக்கு இங்கிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள, நம்முடைய தெருவில், நம்முடைய நகரில், நம்முடைய நகரத்து மையத்தில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இதனால தான் நான் சனாதனத்தின் ஆணிவேராக கோவில்களை பார்க்கிறேன். உண்மையில நீங்கள் ஒரு சனாதனியாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு கோவில் தேவையில்லை. நீங்கள் அதோடைய அடிப்படை, நான் வந்து வேதத்தை பின்பற்றுகிறேன், நான் யஜ்ஞம் மட்டும்தான் செய்வேன், இல்லது நான் வந்து பிரம்ம வித்தை தான் எனக்கு மேல் அப்படின்லாம் சொன்னால் உங்களுக்கு கோவில் தேவை என்பது இல்லை. ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் இந்து சனாதன மதத்துடைய ஒரு வரையறையாகவே கோவில் ஆகிருச்சு. அதனால தான் இந்த கோவிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அதாவது எகிப்து மாதிரி ஆகிவிடாமல், ஒரு திறந்தவெளி மியூசியமாக ஆகிவிடாமல், நம்முடைய மதத்தை காப்பாற்ற வேண்டியது நாம் நம் கோவிலை எப்படி காப்பாற்றுகிறோம் என்பதிலிருந்து வருகிறது. இதற்கு பிறகு நான் கொஞ்சம் வச்சிருந்தேன், பட் அதை இதுக்கு இந்த பாயிண்ட்ல அப்படியே ரமேஷ் சொன்னதை நீங்க தொடர்ச்சியா பார்த்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து இந்த கோவிலை பராமரிக்க வேண்டியது யார், நாமா அரசா? இந்த ஒரு கேள்வி கேளுங்க. சரி, அரசு பராமரிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோவில் சொத்தை என்ன செய்கிறார்கள்? வணிக வளாகம் கட்டுவதிலிருந்து தொடங்கி என்னென்னவோ வேலைகளை செய்கிறார்கள். அதை நாம் எவ்வாறு அனுமதிப்பது? இந்த கேள்வியை நம்ம கேளுங்க. ஒரு இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுது? அனைத்து கோயில்களையும் கையகப்படுத்தி உண்டியலை வச்சு தடுப்பை உடனடியாக கட்டி கட்டண தரிசனம் அப்படிங்கிறத பண்றாங்க இல்லையா? அதுதான் அவங்க பண்ற முதல் வேலை. ஒரு கோவில் டேக் ஓவர், உண்டியலை வையி, கடகடன்னு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து நிறுத்து. இதுதான் ஒரு கோவிலில் நாம் செய்ய வேண்டிய வேலையா? அப்போ ஒரு செக்குலர் அரசு இதைத்தான் செய்யும் என்றால், நம்முடைய சனாதன மதத்தின் ஆணிவேரான கோவில்களை காக்க சனாதனிகளான நாம் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு லாங் எஜெண்டா. நான் எகைன் அதை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், நான் நேரம் கிடையாது. ஸோ கோ பேக் டு ரமேஷ் சொன்னதை, நாம் போராடி இந்த கோவிலை காக்க வேண்டிய, இந்த மதத்தை காக்க வேண்டிய உரிமையை நம் கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.